கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 22:41. Matthew 22:41. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியாதபடி ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லிட்டு இப்போ பரிசேயர் கூடியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே அவருக்கு எதிராக ஒரு வட்டமாக நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன வந்தாங்க, அவருக்கு எதிராக ஒரு திட்டம் தீட்டினாங்க, அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, அவரை சோதிக்கணும்னு பார்த்தாங்க. இப்போ அவங்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. ஏன்னா அவரை எப்படியாவது என்ன பண்ணணும், ஒண்ணுமில்லாம பண்ணணும், அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை வைத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறார். நீங்க இப்ப மாறிடுச்சு. இப்ப அவரை சுத்தி அவங்க இருக்கிறதுலே ஒரு புத்தி கூர்மையுள்ள ஒரு வக்கீல கொண்டு அவர் மூலமா பிரமாணங்கள்லயே இவர் தான் பயங்கரமான எக்ஸ்பர்ட், இவர் தான் பயங்கர சிந்தை உள்ளவர், இவர் தான் ரொம்ப எல்லாருடையும் தர்க்கம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு விட்டாங்க. இப்ப ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டு இப்ப இயேசு கிறிஸ்து அவங்கள நோக்கி, ஏன்னா அவர் என்ன பண்ணலன்னா அவங்க இன்னொரு முறை வலை வீசி நம்மளை பிடிக்கணும்னு சொல்லி அவர் காத்திருக்கல. அவர் என்ன பண்றாரு, இப்போ அவங்க கிட்ட அவரே கேள்வி கேட்கிறாரு. இதுதான் தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் என்ன பண்ணுது, மனிதனுடைய பெருமையை நொறுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு உண்மையான போதகர் என்ன பண்றாரு, ஒரு பொய்யான போதகர்களை எப்படி மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதாக. இப்ப அவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு இல்லாம இருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு அறியாமையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆவிக்குரிய முறையில எவ்வளவு குருட்டுத்தன்மையில இருக்கிறாங்க, அவங்க எப்படி ரட்சகர் என்று சொல்லக்கூடிய மேசியாவா தவறுதலாக புரிந்து கொண்டு இருக்கிறாங்க, எப்படி வேத வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை அவர்கள் புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்கள ஒரு இருதயத்துல என்ன இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை, அதாவது காலகாலமா அவங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குங்கிறத காட்டக்கூடியதாக அவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு. இப்ப எப்படி அவரை பிடிக்கணும்னு அவரை இரையாக்கணும்னு தேடி வந்த வேடர்களை இவரு வேட்டையாடக்கூடிய ஒரு காரியம். அவங்க கேட்ட கேள்வியை வைத்து இப்ப அவர்களை கேள்வி கேட்கிறவராக மாறிவிட்டார். சோதிக்கப்பட்டவர் சோதிக்கிறவராக மாறிவிட்டார். அதனால இப்ப என்ன பண்றாரு, அவங்கள பார்த்து கேள்வி கேட்கிறாரு. சங்கீதம் 2:2 பாக்குறோம் இல்லையா, ஏன்னா பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு எதிராக அவர்கள் காரியங்களை கேட்கணும்னு வரக்கூடிய ஒரு காரியத்தை பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன இல்ல, புரிதல் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க கர்த்தர் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப அவரு அவங்க கிட்ட திரும்ப கேள்வி கேட்கிறாரு. வழக்கமா எப்பவுமே நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறவங்க நமக்கு தெரியுமா என்றதை சோதிக்கும்படி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நான் நிறைய இடங்கள்ல போய் இந்த கேள்வி பதில் எடுக்கும்போது ஒரு சிலர் கேள்வி கேட்கும் போதே அந்த கேள்வியுமே ஒரு 2-3 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதாவது அவங்க சொல்லும் போதே இந்த வசனம் இப்படி சொல்லுது, இங்க இப்படி சொல்லுது, அது இப்படி சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன சொல்றன்னு பாக்குறேன். இப்ப அங்க கூடி இருக்கவங்க மத்தியில எல்லாரும் அவரை பார்த்து இவருக்கு நிறைய தெரியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு. அதே மாதிரிதான் இங்க பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, இங்க கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இங்க சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் ரொம்ப அமைதியா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறார். ஏன்னா அவர் பொய்யான மதம் செய்கிறவர்களை சத்தியத்தின் மூலமாய் மேற்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். தேவ ஞானம் வரும்போது ரொம்ப அழகா நம்ம என்ன பண்ண முடியும்னா, எதிராக வரக்கூடிய அந்த தேவ ஞானம் என்ன பண்ணும், நமக்கு எதிராக வரக்கூடிய மதம் சம்பந்தமாக வரக்கூடிய பெருமைகள் எல்லாம் தகர்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நீங்க என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம சத்தியத்தை சத்தியமாக பேசும்போது
தேவ ஞானத்திற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். தேவ ஞானம் வரும்போது அது என்ன பண்ணும்? ரொம்ப அழகா, நேர்த்தியா, ரொம்ப தெளிவா மனிதனுடைய பெருமை என்ன, மனிதன் எப்படி ஒரு குருட்டுத்தனத்துல இருக்கிறாங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய காரியம். நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவங்களை குற்றப்படுத்துவதோ காயப்படுத்துவதோ இல்ல, அவர்கள் எப்படி எவ்வளவு பெருமையில இருக்கிறாங்க காட்டும்போது அவர்கள் ஒரு முழுமையாக மாறி தேவனுக்கென்று வரக்கூடிய மக்களாய் நாம் சாதுரியமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப தேவ ஞானத்தோடு ஜெபித்துக் கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இது தேவ ஞானம் மனிதனுடைய பெருமைகளை மேற்கொள்ளக்கூடியதாய், அதை எதிர்கொண்டு அவருடைய இருதயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கும் என்பதனால ஆண்டவரே, இதோ யாக்கோபு 1:5 சொன்னது போல, எவனொருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் தேவனிடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறீங்க. எங்க எல்லாருக்கும் அப்படிப்பட்ட தேவ ஞானம் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.